ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமானம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம மீன் எடுத்திருக்கோங்க. இது வறுத்துக்கலாம். மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ரொம்பவும் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் நம்ம மீன் வறுவல் பார்க்கலாம். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல மிளகு பொடி, தனியா பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, எலுமிச்சம் பழம் பாதி எடுத்துருக்கேங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக. மீன் எடுத்து நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அது வரி போட்டுட்ருக்கோங்க. அது இது மாதிரி கட் பண்ணிக்கிறதுனால நல்லா மசாலா இறங்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனு, அரிசி மாவு ஒரு ஸ்பூன், மைதா மாவு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற மசாலாவையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ மேகி மசாலா போட்டிருக்காங்க. இது சீக்ரெட் மசாலா. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இந்த மசாலா போட்டு செய்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் செஞ்சால் அது மாதிரி வராது. இந்த மசாலா போட்டு செய்கிறதுனால அந்த சுவை வருங்க. நீங்களும் ஒரு வாட்டி இதை போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். மாவு மசாலா மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் மீனுக்கு ஒட்டாதுங்க. ரொம்ப லூஸ் ஆகிட்டாலும் மீனுக்கு ஒட்டாது. அதனால நான் காட்டுற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக மீன் பொரித்து எடுக்கலாம். இப்போ மீன் போட்டு பார்க்கலாங்க. மீனுக்கு நல்லா ஒட்டணும். ஒட்டலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். இப்போ இது மாதிரி கேப் வந்ததுன்னா நம்மளுக்கு மீன் நல்லா இருக்காதுங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்காது. மசாலா மீனுக்கு நல்லா பிடிச்சிருக்கணும். அதனால கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கலக்கிக்கலாம். இது மாதிரி இருக்குனுங்க. பாருங்கள், சூப்பராக மீனுக்கு நல்லா மசாலா ஒட்டி வந்துடுச்சு. இது மாதிரி எல்லா மீனையும் போட்டு மேரினேஷன் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 மணி நேரம். ஒன்று ஒன்றா இது மாதிரி பண்ணி எல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ நம்ம இந்த கட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நல்லா உப்பு, காரம், மசாலா எல்லாமே நல்லா இறங்குங்க மீனுக்குள்ளே. ரொம்பவும் சுவையாக இருக்கும் பொரித்து சாப்பிடும்போது. இதை டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், நம்ம சேலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சேலோ ஃப்ரை பண்ணுறேங்க. தோசை கடை வச்சுட்டு அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது மேலே பண்ணிக்கிறேன். இது மாதிரி மசாலா போட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டாலும் மசாலா பிரிஞ்சு வராது. இது மாதிரி சேலோ ஃப்ரை பண்ணாலும் மசாலா பிரிஞ்சு வராமல் ரொம்பவும் நல்லாயிருக்கும். 1/2 மணி நேரம் கழிச்சுங்க தோசை கடை வச்சுக்கிட்டேன். அதில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு மீனாக எடுத்து இது மாதிரி நல்லா டிப் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச அப்புறமா மீன் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் காயத்துக்கு முன்ன போட்டுட்டோம்னா அந்த பிரிஞ்சு வரும், கொஞ்சம் ஒட்டிக்கும். அதனால் நல்லா எண்ணெய் காஞ்ச அப்புறமா மீன் எடுத்து கடாயில் போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்த்தாலே வாயில் தண்ணி வருதில்லை. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு தடவை போட்டுட்ருக்கேங்க. இப்போ வந்துட்டு மீன் என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஃப்ரை ஆகிட்டு ரொம்பவும் சுவையாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நானும் என்ஜாய் பண்ணுறேன். ஓகே பாய்.